ஸோ வாட் நெக்ஸ்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் நான் ஆஸ் அ மேனேஜர் தான் இருப்பேன். எனக்கு கீழே ஒரு 4 ஸ்டாஃப் இருப்பாங்க. 4 ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணிடுவாங்க. ஐயோ இது தப்பாயிடுச்சு, இதை என்ன பண்ணுறது, இதை எப்படி மாற்றுறது, இந்த விஷயத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துருவாங்க. பயந்துக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லாமே விட்டுருவாங்க. ஏன் அஸ் அ மேனேஜரை நானும் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன், என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறதுக்காக. இந்த மாதிரி விஷயத்த வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பயத்தை வந்து போக்கணும். பயத்தை போக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த தப்பு பண்ண உடனேயும் யோசித்து பாருங்க. நீங்கள் ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற சின்ன விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? பெருசாக ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது ஸோ வாட், அதனால என்ன, இப்போ நடந்து முடிஞ்சதை வந்து மாற்றுறது வந்து முடியவே முடியாத காட்டும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். ஓகே, அப்போ ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படி வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னா, அடுத்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு நம்ம தேவையில்லாமல் பயத்தை அதிகப்படுத்தக்கூடாது, கம்பெனி மேலே ப்ரெஷர் ஆகக்கூடாது, நீங்களும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்துலையும் டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுங்க. உங்கள் லைஃப்பும் சரி, உங்கள் கெரியரும் சரி, இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் கிளியராக சொல்லணும்னா, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி, முட்டை உடைஞ்சின்னு கஷ்டப்படக்கூடாது. உடஞ்ச முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு அடுத்த முட்டையை வந்து எப்படி உடைக்காமல் இருக்கணுமோ அந்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஓகே, கீப்